லில்லிங்கிற இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் பாசு கிட்ட திட்டு வாங்கிட்டே இருக்கா. குப்பையை கொட்டலான்னு வந்திருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்க என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு அங்க இருக்கிற போன் எடுத்து பார்த்தா போனுக்குள்ள ஒருத்தர் மாட்டிட்டு இருக்காரு. அவர் இருந்துட்டு நான் ஒரு மிகப்பெரிய கம்பெனியோட முதலாளி, கார் ஆக்சிடென்ட்ல பாத்தீங்கன்னா நான் இறந்துட்டேன், அப்ப என்னோட ஆத்மா பாத்தீங்கன்னா போனுக்குள்ள போயிடுச்சு. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது இந்த கார் ஆக்சிடென்ட் காரணமே எங்களோட ரிலேட்டிவ் பொண்ணு ஒருத்தி தான் அப்படின்ட்டு. என்ன இதுல இருந்து பேரை வெளியே கொண்டு வான்ட்டு சொல்ல, இந்த பொண்ணு உனக்கு ஹெல்ப் பண்ணா எனக்கே பிரச்சனை வருமே அப்படிங்கிறா. இவரும் கவலைப்படாத, உனக்கு நான் 50 லட்சம் பணம் தரேன் அப்படிங்கிறாரு. இந்த பொண்ணு இந்த பணம் கிடைச்சா நம்மளே ஒரு தனியா கம்பெனி வச்சிடலாம் போலயே அப்படின்ட்டு சந்தோஷப்படுறா. நேரம் கழிச்சு இந்த இடத்துக்கு இந்த கார் ஆக்சிடென்ட் பண்ணி ஒருத்தி கொலை பண்ணால அந்த ரிலேட்டிவ் பொண்ணே வந்துடுறா. ஏதாவது பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுதானா இந்த போன்ல டிராக்கர் வச்சிருந்தேன்ட்டு இவ சொல்ல, என்ன இவரும் நீ தானே என்ன ஆள் செட் பண்ணி கார் ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு இந்த பொண்ணு ஆமா அதுக்கு என்னங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனையே உடைச்சிடறா. அப்புறம் இந்த பொண்ணு அந்த கம்பெனிக்கு போயிட்டு கம்பெனியோட ஓனர் இறந்துட்டாரு, நான் தான் இனிமே இந்த கம்பெனி இன்சார்ஜ் அப்படிங்கிறா. திடீர்னு இவரு கதவை திறந்து உள்ள வந்துட்டு நான் இன்னும் சாகல, வாயிலே உண்மையை வர வைக்கணுங்கிறதுக்காண்டி தான் நான் இந்த மாதிரி நாடகம் ஆடினேன் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பை பை.